வணக்கம் கைஸ், இது உங்கள் ஹோஸ்ட் ஜென்ரேஷன் தமிழ். ஸோ ரீசெண்டாக நடந்த கிரன்ச்சிரோல் அவார்ட்ஸில் ஏகப்பட்ட அனிமேஸ் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருந்துச்சு. ஆனால் குறிப்பிட்ட ஒரு அனிமே பற்றி மட்டும் நான் இப்போ பேசணும்னு வந்திருக்கேன். அந்த அனிமே வந்து பெஸ்ட் ட்ராமா, பெஸ்ட் பேக்ரவுண்ட் ஆர்ட் அண்ட் பெஸ்ட் சப்போர்ட்டிங் கேரக்டர் அண்ட் ஆல்சோ பெஸ்ட் டேரக்டருங்கிற அவார்டையும் வாங்கியிருக்கு. இது மட்டும் பார்த்தாமல் அனிமே ஆஃப் த இயரும் அந்த அனிமே கொடுத்துருக்கலாங்கிற மாதிரியும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அனிமே நேம் என்னன்னா ஃபெரரின் பியாண்ட் ஜானிசன். ஃபெரரின் நான் கரெக்டாக தான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், எனக்கு அந்த ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஸோ இந்த அனிமில் மொத்தமாக ஒரு சீசன் அண்ட் 28 எபிசோட்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த அனிமே வந்து ஒரு ஃபேண்டசி ட்ராமா பேஸ்டு ஜானரில் வரும். இந்த அனிமையோட பேசிக் பிளாட் என்னன்னா, ஃபெரன்ங்கிறவங்க ஒரு எல்வன் மேஜ். அவங்க வந்து ஒரு ஹீரோ பார்ட்டியில் ஒரு மெம்பராக இருக்காங்க. அவங்க எல்லாம் அந்த ஹீரோ பார்ட்டியெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு டீமன் கிங்கை டிஃபீட் பண்ணி அந்த வேர்ல்டை வந்து சேவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் அவங்க வாழ்க்கையை பார்க்கலாம் சொல்லி பிரிஞ்சு போயிடுறாங்க. ஒரு 50 இயர்ஸ் கழிச்சு ஃபெரன் திரும்பியும் அவங்க டீம்மேட்ஸை பார்க்குறாங்க. ஆனால் அப்போ அவங்க எல்லாரும் ஏஜ் ஆகி இருக்காங்க. பிகாஸ் ஹியூமன்ஸோட லைஃப் ஸ்பேன் வந்து ரொம்ப கம்மி எல்ஃபை கம்பேர் பண்ணும்போது. அதுலேயும் அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டான ஹிம்மலும் இறந்து போயிறாரு. இதை பார்த்து ஃபெரன் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. பிகாஸ் அவங்களால அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, இன்னும் அவங்கள ரொம்ப தெரிஞ்சிக்க முடியல. ஹியூமன்ஸோட லைஃப் ஸ்பேன் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குன்னு இப்போ தான் அவங்களுக்கு புரிய வருது. ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட இன்னொரு ஃப்ரெண்டு அவரும் வயசான ஸ்டேஜில் இருக்கனால அவர் என்ன சொல்கிறாரு, அவர் வந்து அவர்கிட்ட இருக்கிற ஒரு பொண்ணை இவங்ககிட்ட ஸ்டூடெண்ட்டாக ஏற்றுக்க சொல்கிறாரு. ஸோ இவங்களும் ரொம்ப யோசிச்ச பிறகு ஏற்றுக்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த பொண்ணு கூட அவங்க ஒரு ஜானி போகிறாங்க. அந்த ஜானியில் வந்து இவங்க திருப்பி என்னென்ன மெமரிஸ் ரீகலெக்ட் பண்ணுறாங்க அண்ட் ஆல்சோ இவங்களோட கோல் என்னங்கிற மாதிரி தான் இந்த அனிமே வந்து ஃபோக்கஸ்டாக போகும். இந்த அனிமையோட பிளாட் ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக ஆரம்பித்தாலும் நீங்கள் ஒவ்வொரு எபிசோடு பார்க்க உங்களை நெக்ஸ்ட் எபிசோடு பார்க்க வைக்கும். அந்த அளவுக்கு ஸ்டோரி நல்லாவே எங்கேஜிங்காக தான் மூவ் ஆகும். அண்ட் ஆல்சோ இது ஒரு ஃபேண்டசி ட்ராமாங்கிறனால நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, பொதுவாக ஒரு ஃபைட் சீன்ஸ் இருக்காது ட்ராமாவில் அப்படின்னு நினைப்பீங்க. பட் ஆனால் இந்த அனிமையில் ஃபைட் சீன்ஸும் சூப்பராகவே கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஃபெரன் சொல்கிற இந்த கேரக்டர் ஒன் ஆஃப் த ஓவர் பவர் கேரக்டர் வேறு. ஸோ ஃபைட் சீன்ஸும் தாராளமாக சூப்பராகவே பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த அனிமையோட அனிமேஷன் சைடு நம்ம வந்தோம்னா மேடோஸ் பண்ணியிருக்காங்க. என்ன கேட்டால் ஒரு பக்காவான அனிமேஷன். ஏன்னா கேரக்டர் டிசைனும் நல்லா இருக்கும். நீங்கள் சுற்றி பார்க்க சரௌண்டிங்ஸ் மற்ற கேரக்டர்ஸும் சூப்பராகவே பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ எஸ்பெஷலி ஃபைட் சீன்ஸ்லாம் நல்லாவே பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு போர் அடிக்காமல் சூப்பராக போகும் அனிமே. ஒரு பெஸ்ட்டு குட் ஃபீல் அனிமையும் கூட. ரொம்ப நாளாக ரொம்ப இதாக பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு குட் ஃபீல் அனிமே பார்க்கணுன்னா நீங்கள் ஃபெரன் இந்த அனிமே தாராளமாகவே பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த அனிமே வந்து ஒரு பெஸ்ட் ட்ராமாங்கிறதுக்கு ஒரு டிசர்வ்டான அனிமே தான். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த அனிமையை. அண்ட் ஆல்சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப்ஸ் டு ஜென்ரேஷன் தமிழ்.